மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படுகின்ற அதிர்ஷ்டங்களை பற்றி பார்க்குறோங்க. அவ்வகையில் இந்த மாதம் அடுத்த 40 நாட்களில் ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி வருகிறார். ராசிநாதன் ஆட்சி அப்படின்னா என்ன ஆகும்னா, எதிலும் வெற்றி. வாழ்க்கையில நண்பர்களே, இந்த ராசிநாதன் ஆட்சி பெற்றவங்கள ஒன்றுமே பெற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். அதை விடுங்க, இப்போ கிரக சேர்க்கை பற்றி பேச போகிறோம். 3ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தில் சூரியனும் புதனும் ஆட்சி வருகிறார். புதன் ஆட்சி வருகிறார், சூரியன் சேர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் உண்டாகிறது. இந்த புதாதித்ய யோகம் உண்டானா என்ன ஆகும் நண்பர்களே? இந்த புதாதித்ய யோகம் மட்டும் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், எதிலும் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அம்சங்கள் இந்த புதாதித்ய யோகத்தில் இருக்கும். ஸோ புதன் யாருன்னா, உங்களுக்கு 3, 6 கூடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. அவர் ஆட்சி பெறுகிறாருன்னா அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதம் கடனை அடைக்க போகிறீர்கள்னு அர்த்தம். கடன் தீரப்போகிறது. 5 கூடிய யோகாதிபதி சூரியனோடு சேரும் பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன் அடைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த 40 நாளில் நடக்கும்.